இரண்டாவது அத்தியாயம், நான்காவது பகுதி, முதல் மந்திரம். மைத்ரேயி இதி கோவாச்ச யாக்ஞவல்க்யக உத்யாஸ்யன் வாம் அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி ஹந்ததே அனயாம் காத்யாயன்யாம் அந்தம் கரவாணி இதி. இந்த நான்காவது பகுதிக்கு சங்கரர் கொடுத்த அறிமுகத்தை பார்த்து முடித்தோம். இந்த நான்காவது பகுதி மிக முக்கியமான பகுதி என்று பார்த்தோம். இதிலுள்ள அனைத்து மந்திரங்களும் மிக முக்கியமான மந்திரங்கள். இதில் சந்நியாசத்தை பற்றிய கருத்து முதலில் வருகின்றது. அதைத் தொடர்ந்து பிரம்ம ஞானம், பரமாத்மாவினுடைய சொரூபம் என்ன என்ற அறிவு கொடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த ஞானத்தை அடைய உபாயம், இந்த ஞானம் இல்லை என்றால் அதனுடைய விளைவு, இது போன்ற அனைத்து கருத்துக்களும் இதில் வருகின்றது. சென்ற வகுப்பில் முதல் மந்திரத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது தொடரலாம். மைத்ரேயி இதிக உவாச்ச யாக்ஞவல்க்யக. யாக்ஞவல்க்யர் மைத்ரேயி என்று அழைத்து மைத்ரேயிடம் கீழ்க்கண்ட வாக்கியத்தை கூறினார். இப்பொழுது யாக்ஞவல்க்யர் உவாச்ச, யாக்ஞவல்க்யர் என்ற ரிஷி உவாச்ச இவ்விதம் பேசினார். யாரிடம் பேசுகின்றார்? தன்னுடைய மனைவியான மைத்ரேயிடம் பேசுகின்றார். அப்படி பேசும் பொழுது மைத்ரேயி என்று அழைத்து, பெயரை கூறி அழைத்து பேசுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு பொருள் பார்ப்போம். பிறகு இதில் இருக்கின்ற சில கருத்துக்களை பிறகு பார்ப்போம். என்ன சொல்கின்றார்? அடுத்த சொல் உத்யாஸ்யன் வா அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி. உத்யாஸ்யன், உத்யாஸ்யன் என்றால் நான் வெளியே செல்ல இருக்கின்றேன். ஊர்துவம் யாஸ்யன் கமிஷ்யன் அஸ்மி. ஊர்துவம் என்றால் உயர்ந்த ஆசிரமத்துக்கு செல்ல விரும்புபவனாக என்று பொருள். உத்யாஸ்யன்னா நான் வெளியே, உத் என்றால் உயர்ந்த, உயர்ந்த நிலைக்கு செல்ல விரும்புபவனாக நான் இருக்கின்றேன். இங்கு உயர்ந்த நிலை என்பது சந்நியாச ஆசிரமத்தை குறிப்பிடுகின்றது. நான் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அதாவது உத்யாஸ்யன் என்றால் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள விரும்புபவனாக இப்பொழுது வெளியேறப் போகின்றேன். உத்யாஸ்யன், உத்யாஸ்யன்னா நான் ஊர்துவ ஆசிரமம். ஏன்னா 4 ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம்ங்கிற இடத்துல சந்நியாசம்ங்கிறது ஊர்துவம், உயர்ந்த ஆசிரமம். ஏன்னா அதற்கு மேல் ஆசிரமம் இல்லை. அப்படிப்பட்ட சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள விரும்புபவனாக நான் இப்பொழுது வெளியே செல்கின்றேன். அடுத்த கேள்வி வருது, எங்கிருந்து வெளியே செல்கின்றேன்? எந்த இடத்திலிருந்து நான் வெளியே செல்கின்றேன்? அதை குறிப்பிடுகின்றார். அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத். அஸ்மாத் ஸ்தானாத் என்றால் இந்த ஸ்தானத்திலிருந்து.
இங்கு இந்த ஸ்தானம் என்பது இல்லறத்தை குறிக்கின்றது. கிரகஸ்த ஆசிரமாத் ஊர்துவம் கமிஷ்யன் அஸ்மி. அஸ்மாத்னா இப்பொழுது இருக்கின்ற, ஸ்தானம் அப்படின்னா ஆசிரமம், வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். இப்பொழுது இருக்கின்ற இல்லறத்திலிருந்து நான் மேலான சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள விரும்புபவனாக நான் இப்பொழுது வெளியேற இருக்கின்றேன். அகம் அஸ்மி. அகம்னா நான். அஸ்மாத் ஸ்தானாத் இந்த இல்லறத்திலிருந்து உத்யாஸ்யன் உயர்ந்த ஆசிரமத்திற்கு செல்ல விரும்புபவனாக அஸ்மி இருக்கின்றேன். பிறகு இடையில அரே அப்படின்னு ஒரு சொல் இருக்கின்றது. அதுவும் மைத்ரேயை அழைக்கின்ற முறை. அதாவது ஒரு அன்பா நம்ம நண்பர்களுக்குள்ள வாடா போடான்னு பேசிக்கிறோம் அல்லவா, அப்படி ஒரு அன்பால பேசுகின்ற வார்த்தை. இப்போ குருவை பார்த்து சொல்கின்ற வார்த்தை அல்ல. இப்போ வாடா போடான்னு சொல்கிறது போல் அரே அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் சொன்னால் அடியே அப்படின்னு சொல்லலாம். வாடி போடி நல்லா பேசிக்கிறாங்கல்ல பெண்களிடத்தில், அப்படி அரே அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவியிடம் அன்பாக சொல்கின்ற வார்த்தை. அரே அப்படின்னு அழைக்கிறது. அரே மைத்ரேயி, மைத்ரேயி, நான் இந்த ஸ்தானத்திலிருந்து இல்லறத்திலிருந்து மேலான சந்நியாச ஆசிரமத்தை விரும்புவனாக வெளியேறுகின்ற நிலையில் இருக்கின்றேன் அப்படின்னு முதல்ல சொல்ற. பிறகு நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பிலேயே, யாக்ஞவல்யர் என்ற ரிஷிக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். ஒரு மனைவியினுடைய பெயர் மைத்ரேயி, இனி ஒரு மனைவியினுடைய பெயர் காத்யாயனி. இப்போ காத்யாயனி மைத்ரேயின்னு 2 பேர். இப்போ யாக்ஞவல்யர் என்ன செய்ய விரும்புகின்றார், தன்னுடைய அனைத்து ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை சமமாக பிரித்து இருவருக்கும் கொடுத்துவிட்டு இவர் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள போகின்றார். இப்போ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை எல்லாம் 2 மனைவிகளுக்கு சமமாக பிரிச்சுட்டு இவர் சந்நியாச ஆசிரமத்துக்கு போகின்றார். அப்பொழுது என்ன சொல்கின்றார், மைத்ரேயான நீயும் காத்யாயினி என்பவளுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது. அந்த உறவுக்கு காரணமாக இருக்கிறது நான் தான். இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், உங்கள் இருவருக்கும் இருக்கின்ற உறவை துண்டிக்க போகின்றேன். அப்படின்னா என்ன, நான் போனதற்கு அப்புறம் உங்கள் இருவருக்கு எந்த உறவும் இல்லை. காரணம் என்ன, என்னுடைய நிமித்தமாகத்தான் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் வைத்துள்ளீர்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். நான் முறையாக என்னுடைய வித்தம் பொருள்களை எல்லாம் உங்கள் இருவருக்கும் சமமாக கொடுத்துவிட்டு செல்கின்றேன். அதனுடைய விளைவாக அதற்கு பிறகு உங்கள் இருவருக்கும் எந்த உறவும் இல்லை. அதை கூறுகின்றார். நான் இப்பொழுது என்ன செய்கின்றேன், ஹந்த, ஹந்த அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன். இப்பொழுது நான் தே அனயா காத்யாயன்யா அந்தம் கரவாணி இதி. அதாவது தேங்கிற இடத்துல உன்னுடைய காத்யாயினியிடம் இருக்கின்ற சம்பந்தத்தை நான் அதை அறுக்கப் போகின்றேன், அதற்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். தே உனக்கு அணையான இந்த காத்யாயன்யா காத்யாயனியுடன் சம்பந்தஸ்யங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். உனக்கு இருக்கின்ற அந்த சம்பந்தத்திற்கு அந்தம் கரவாணி. அந்தம் கரவாணினா அதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. அப்படின்னா என்ன, நான் என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் உங்கள் இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துவிட்டு உங்கள் இருவருக்குள்ளும் எந்த ஒரு கஷ்டமும் மன கஷ்டமும் வராமல் உங்கள் இருவருக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு நான் சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்ல இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதிலிருந்து என்னன்னா, ஒருவர் வீட்டை விட்டு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் சமாதானமாக இருக்கிறது போல அவங்க என்ன செய்யணும், அவர் சென்ற உடனே
அவர் சென்றதற்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாத போல வெளியேற வேண்டும். அப்படி நான் என்ன செய்ய போகின்றேன்? சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்ல போகின்றேன். இதுதான் இதனுடைய கதையினுடைய ஆரம்பம். அடுத்த மந்திரத்தில் மைத்ரேயி பேச போகின்றார். இப்போ இந்த மந்திரத்தில் யாக்ஞவல்யர் பேசி முடிச்சிட்டார். இப்படி சொன்னதற்கு பிறகு மைத்ரேயிடமிருந்து என்ன பதில் வருகிறதுங்கிறத நம்ம அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இப்போ இந்த மந்திரத்தில் கதை ஆரம்பம் ஆகி விடுகின்றது. இப்போ யாக்ஞவல்யர் என்ற ஒரு ரிஷி, அவருக்கு 2 மனைவிகள். அவர் சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்ல விரும்புபவராக இல்லறத்திலிருந்து வெளியேறுகின்றார். அப்படி வெளியேறும் பொழுது என்னுடைய அனைத்து சொத்தையும் சமமாக இருவருக்கும் கொடுத்துவிட்டு செல்கின்றேன். அதனுடைய விளைவு உங்கள் இருவருக்கும் அதற்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த மன கஷ்டமோ அல்லது கருத்து வேறுபாடோ இருக்காது, நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வெளியேற போகிறேன்னு சொல்றார். அதுவரை முதல் மந்திரம். இனி இந்த முதல் மந்திரத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். முதல் கேள்வி இவர் எதற்கு நான் சந்நியாச ஆசிரமத்துக்கு போகின்றேன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், மனைவியிடம் ஏன் கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு விளக்காசிரியர் ஸ்மிருதி வாக்கியத்தை ஒன்றை குறிப்பிடுகின்றார். அதாவது ஒருவன் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் மாதரம் பிதரம் பாரியாம் புத்திராம் ச அனுமோதயித்வா விரஜேத் அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. மாதரம் பிதரம், தாயிடம் முதல்ல மாதரம், இரண்டாவது பிதரம் தந்தையிடம், பிறகு பாரியாம் மனைவி இருந்தால் மனைவியிடம், நான்காவது புத்திரான் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளிடம், அனுமோதயித்வா விரஜேத் அனுமதி கேட்டுத்தான் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். அதாவது தாய் தந்தை மனைவி மக்கள், அதாவது குழந்தைகள், இவர்களிடம் முறையாக அனுமதி பெற்றுத்தான் ஒருவன் சந்நியாசத்திற்கு செல்ல வேண்டும். அப்படின்னா கிடைக்குமான்னா அதோட கேள்வி. ஆனால் சாஸ்திரத்தில் இது முதல் கண்டிஷன். முதல் கண்டிஷன் இந்த 4 பேர்த்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா. அதாவது நாம் நடந்துக்கிற விதத்தில் அவங்க அனுமதி கொடுத்துடணும். அதுதான் பாயிண்ட். அதாவது சாமிஜி ஒரு முறை சிஷ்யனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டார்கள். யாரோ சாமிஜி தயானந்த சாமிஜிகிட்ட கேட்டார்கள். அதுக்கு சாமிஜி என்ன பதில் சொன்னார்? சிஷ்யனுடைய லட்சணம் ஒரு நாள் ஒரு சிஷ்யன் லேட்டாக வர்றதா இருந்தாலும் கூட குருவனுடைய மனசில் அவன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கணுமா. அப்படிப்பட்ட பாவனையை குரு மனசில் உருவாக்குற மாதிரி நடந்துக்கணுமா. அதுதான் சிஷ்யனுடைய லட்சணம். அதாவது என்ன அப்படின்னா, நாம் எதை விரும்புகிறோமோ, என்ன சாதனையை செய்ய விரும்புகிறோமோ அதற்கு நம்ம தகுதியை அடைஞ்சிட்டோம்னா சுற்றி இருப்பவர்கள் எந்த விதமான தடையும் கொடுக்க மாட்டார்கள். இப்போ மனைவி மக்கள் தாய் தந்தை இவர்களெல்லாம் நம்ம சந்நியாசத்திற்கு அனுப்ப வேண்டும்னா நம்ம நடந்துக்கிறத பார்த்தே அவங்க மனசு மாறணும். இப்படிப்பட்டவனுக்கு சந்நியாசங்கிறது உகந்தது தான். ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு பயம், இவன் அதில் போய் ஒழுங்காக இருப்பானோ அப்படின்னு, அதனால தான் அனுப்புறதில்லை. ஆகவே நம்ம நடந்துக்கிறத பொறுத்து அவர்களுடைய மனதில் மாற்றத்தை உருவாக்கி இவன் தகுதியானவன், கண்டிப்பாக சந்நியாசத்தில் போய் நிலை பெற்று இருப்பான், இங்கே இருக்கிறதுக்கு இவனுக்கு உகந்ததல்ல என்று நம்ம அப்படிப்பட்ட உணர்வை அவங்க மனதில் உருவாக்கி, அது மட்டுமல்ல அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு நம்ம வெளியேற வேண்டும். இதுதான் சாஸ்திரத்தினுடைய முதல் ஸ்டெப். முதல் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தர்ம சாஸ்திரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சுட்டு அவங்களிடம் அனுமதி பெற்றுட்டு தான் செல்ல வேண்டுமா. அதனால தான் யாக்ஞவல்யர் என்ன செய்கின்றாராம், மைத்ரேயிடம் அனுமதி பெறுவதற்காக இக்கருத்தை குறிப்பிடுகின்றார். இதில் இனி ஒரு கருத்து, இனி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அது என்ன சொல்கின்றது என்றால், சப்போஸ் நான் சந்நியாசியாக இருக்கிறதுக்கான தகுதியை அடைஞ்சிட்டேன், அப்படி இருக்கேன், ஆனால் தாயோ தந்தையோ மனைவியோ குழந்தையோ
இவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக, இப்போ என்னுடைய உழைப்பை அவங்க அதிலிருந்து ஒரு பிரயோஜனத்தை அடைய விரும்பலாம், அந்த சுயநலத்திற்காக அனுமதி கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வதுன்னா, தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு, கூறாமல் சந்நியாசம் கொல். அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எது அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவிரஜேத். அப்படி 2 சாஸ்திரம் இருக்கு. ஒன்று அனைவரிடம் கூறிக்கொண்டு செல்ல வேண்டும்னு, ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யாரிடமும் கூறாமல் சென்று விடு, அது இருக்கு. அதனாலதான் ஒரு குரு கிட்ட ஒரு பிரம்மச்சாரி வந்தா ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, அந்த சுவாமிஜி நீ சொல்லிட்டு வந்தையா சொல்லாம வந்தையா, அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. சொல்லாம வந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். காரணம் என்னன்னா, சிலர் பெற்றோர்களோ அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோ அவர்களுடைய உழைப்பு தனக்கு பயன்பட வேண்டும். ஏன்னா குழந்தைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைச்சிருக்காங்க. நான் 15-16 வருஷம் நான் வளர்த்தி வச்சிருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி சில பேர் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய தனி உணர்வுக்கும் வளர்ச்சிக்கும் சிலர் அனுமதி கொடுப்பதில்லை. அவ்வளவு தூர சுயநலமா இருப்பவர்களிடம் சொல்லாமல் போவது தர்மம், தவறு கிடையாது. ஆனா போய் நிற்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு என்னைக்குமே பார்த்துருக்கணும். அப்படி 2 வாக்கியம் இருக்கு, நம்ம சொல்லிட்டும் போகலாம் சொல்லாமையும் போகலாம், ஆனா போறதுக்கான தகுதி நம்மிடம் இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல யாக்ஞவல்கியர் எப்படின்னா, அவருடைய மனைவிகளே அவருக்கு வழி அனுப்புற விதத்தில் அவர் நடந்துட்டார். அப்படின்னா அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தியிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆள் போனா போதும், சில பேர் அப்படி இருப்பார்கள், பண்ற கொடுமையில வீட்டை விட்டு போனா போதும், அப்படி கிடையாது. இவர் தகுதியை உடையவர் அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்ப 2வது கருத்து என்னவென்றால், அடுத்த சில மந்திரங்களிலிருந்து யாக்ஞவல்கியர் குருவாக மாற போகின்றார். அப்ப சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இவர் உபதேசத்தை ஆரம்பிக்க போகின்றார். அந்த யாக்ஞவல்கியருடைய உபதேசத்தை தான் நாம விசாரம் பண்ண போறோம், படிக்க போறோம். இப்ப இவர் ஞானியா இருக்காரா அஞ்ஞானியா இருக்காராங்கிறது இப்பொழுது கேள்வி. இவர் உபதேசம் பண்றதிலிருந்து, இந்த உபதேசத்தை நம்ம கேட்கறதுல இருந்து இவர் ஒரு ஞானி தான். இப்பவே யாக்ஞவல்கியர் ஞானியாகத்தான் இருக்கார், ஞானத்தை அடைந்திருக்கின்றார். இப்ப இவர் ஞானத்தை அடைஞ்ச போதிலும் பிறகு ஏன் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, இல்லறத்துல இருந்து கொண்டும் ஞானத்தை அடைய முடியும். காரணம் என்னன்னா, இல்லறத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்போட டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும். ஒருவரோட பழகும் பொழுதுதான் நமக்கு பக்குவம் எல்லாம் நமக்கு வரும், விட்டு கொடுக்க மனப்பான்மை வரும். இனி ஒருவருடைய குணம் நமக்கு பிடிக்காட்டியும் அவரோடு இருந்து வாழ்கின்ற அந்த மன விசாலம், இதெல்லாம் மைண்ட் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் இல்லறத்துல தான் கிடைக்கும். ஆகவே இல்லறத்திலிருந்து விசாரத்தை மேற்கொண்டு யாக்ஞவல்கியர் ஞானத்தை அடைந்த ஒரு ஞானியாக இருக்கின்றார். நீ அடுத்த கேள்வி, அப்படி இருக்கும் பொழுது அவர் எதற்கு சந்நியாசத்தை எடுத்து கொள்கின்றார் என்றால், அதற்கு பதில் சொல்லப்படுகின்றது, ஞான நிஷ்டைக்காக. தான் என்ன உணர்கின்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டு என்னால் ஞானத்தை தான் அடைய முடிஞ்சது, ஆனால் ஞான நிஷ்டையை அடைய முடியவில்லை. இப்போ ஞான நிஷ்டைனா என்ன அர்த்தம்னா, ஞானத்தினுடைய பலன், ஞானத்தினுடைய பலனை அடைய முடியவில்லை. ஞானம்ங்கிறது என்ன சொல்லுது, நானே அனைத்துமாக இருக்கின்றேன், அதான் சர்வாத்ம பாவம். அதெல்லாம் நம்ம இந்த பகுதியிலேயே பார்க்க போறோம். இப்ப நானே அனைத்துமா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப நான் யாரையும் வெறுக்க கூடாது, எனக்கு வேற யாரையும் பார்க்க கூடாது, பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, குறிப்பா பொறாமப்படக்கூடாது. ஒருவன் செல்வந்தனா இருந்தா இந்த ஞானம் என்ன சொல்லுது, நானே அவனாக இருந்து செல்வத்தை அனுபவிக்கிறேன். ஒருத்தர் அறிவாளியா இருந்தா நானே அந்த அறிவாளியா இருந்து அறிவை அனுபவிக்கின்றேன். இப்ப நானே தன்னையே எல்லா இடத்திலையும் பார்க்கின்றோம் என்றால் நம்ம யாரை குறித்து பொறாமப்படுறது, யாரை குறித்து கோபப்படுறது? ஆனால் இந்த ஞானம் இருந்தும் ஞான நிஷ்டை ஏற்படவில்லை என்றால் ஞானத்தினுடைய பலன் நமக்கு வருவதில்லை. அந்த பலனுக்காக, ஞான நிஷ்டைக்காக யாக்ஞவல்கியர் இப்பொழுது சந்நியாசத்தை எடுத்து கொள்கின்றார். இப்போ அடுத்த கேள்வி வருது,
அப்ப ஞான நிஷ்டைக்கு கண்டிப்பா சந்நியாசத்தை எடுத்தாதான் ஞான நிஷ்டையா, இல்லைன்னா ஞான நிஷ்டை சந்நியாசத்தை எடுக்காம கிடைக்காதான்னு ஒரு கேள்வி வருகின்றது. இதற்கு பதில் அவரவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சாஸ்திரத்துல இல்லறத்திலிருந்து ஞான நிஷ்டை அடைந்தாருங்கிறதுக்கு ஜனகர் போன்ற உதாகரணமும் இருக்கின்றது. ஆகவே இல்லறத்திலிருந்து ஞானத்தை அடைய முடியும், ஞான நிஷ்டை அடைய முடியும்னு இருக்கு. பிறகு இல்லறத்திலிருந்தா ஞானத்தையே அடைய முடியாது, ஞானத்தை அடையிறதுக்கே சந்நியாசம் எடுத்துக்கணும்னு கூட இருக்கு. அதனாலதான் ஒரு ஸ்லோகத்துல சந்நியாசம் இவ்விதம் சொல்லப்படுகின்றது. துவிதக கர்ம சந்நியாசக, கர்ம சந்நியாசக துவிதக, இரண்டு விதமான கர்ம சந்நியாசம் இருக்கின்றது. பல சாதன பேததக, துவித கர்ம சந்நியாசக பல சாதன பேததக. அதனுடைய விளக்கம் இரண்டாவது வரியில வருது. அதாவது பலஸ்ய ஞானினஸ் தியாக, ஞானியினுடைய தியாகம் பலத்திற்காக. பலஸ்ய ஞானினஸ் தியாக ஜிக்ஞாசோகோ ஞான சித்தையே, ஜிக்ஞாசினுடைய சந்நியாசம் ஞானத்திற்காக. அதாவது ஞானி செய்கின்ற சந்நியாசம் எதற்குனா ஞான பலனை அடைவதற்கு. ஞானத்துக்காக செய்கின்ற சந்நியாசம் ஞானி செய்வதல்ல, ஜிக்ஞாசு செய்வது. அஞ்ஞானி செய்கின்ற சந்நியாசம் அது ஞானத்திற்காக. அப்ப இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம்னா துவிதக கர்ம சந்நியாசக பல சாதன பேததக, அதாவது பலனை அடைகிறதுக்கு ஒன்று, பிறகு ஞான யோகம்ங்கிற சாதனையை மேற்கொள்வதற்கு ஒன்று. பலஸ்ய ஞானினஸ் தியாக, ஞானியினுடைய சந்நியாசம் ஞான பலத்திற்காக. ஜிக்ஞாசோகோ ஞான சித்தையே, ஜிக்ஞாசுவினுடைய சந்நியாசம் ஞானத்திற்காக. இதெல்லாமே சப்ஜெக்டிவ், நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நமக்கு இருக்கிற சம்ஸ்காரம், நமக்கு இருக்கிற மனநிலை பக்குவத்துக்கு எங்கு இருந்தால் சாதனைகளை செய்ய முடியும்னு முடிவு செய்ய வேண்டும். நம்ம சென்ற வகுப்பு விசாரத்தில் பார்த்து முடித்தோம். இங்க சந்நியாசத்தை ஞானத்திற்கும் ஞான நிஷ்டைக்கும் தான் சாஸ்திரம் சம்பந்தப்படுத்துகிறது. ஞானம் வேணும்னா சந்நியாசம் தேவைப்படலாம், ஞான நிஷ்டைக்கும் தேவைப்படலாம். ஆனால் என்னைக்குமே மோட்சத்திற்கும் சந்நியாசத்திற்கும் சம்பந்தப்படுத்தப்படவில்லை. காரணம் என்னன்னா, ஒருத்தன் முக்தனா இருக்கும் பொழுது தன்னை சந்நியாசின்னு நினைச்சாவே அவன் முக்தன் அல்ல. ஏன்னா தான் சந்நியாசிங்கிற எண்ணத்தையும் விடணும், தான் கிரகி, தான் வானப்பிரஸ்தாசிரமத்தை சார்ந்தவன்கிற எண்ணத்தையும் விடணும். ஆகவே மோட்சத்துக்கும் சந்நியாசத்திற்கும் சம்பந்தம் இல்லை, சாதனைக்கும் சந்நியாசத்திற்கும் தான் சம்பந்தம். அந்த சாதனையை எங்க செய்ய முடியுமோ அங்கு செய்ய வேண்டும். ஒருத்தன் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய சாதனையில் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுக்கு பலன் இல்லை. இப்ப விசாரம்ங்கிற சாதனை, நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை ஒருவன் செய்யவில்லை என்றால் பலன் இல்லை. இப்போ நம்ம சந்நியாசத்தை பற்றிய விசாரத்தில் என்ன முடிவுக்கு வந்தோம்? சந்நியாசம்ங்கிறது சாதனை தான் நமக்கு முக்கியம். அந்த சாதனையை செய்கிற மாதிரி சூழ்நிலையை நம்ம எங்கே உருவாக்கி இருக்கிறோமோ அங்கே நம்ம இருக்கிறது தான் நல்லது. சில சமயங்களில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒழுங்காக படிச்சுட்டு கிளாஸுக்கு வந்துட்டு இருப்பார்கள். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மற்ற வேலையில் போயிட்டு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போகலாம். நமக்கு சந்நியாசங்கிறத விட சாதனை தான் முக்கியம்னு பார்த்தோம். இப்போ இந்த முதல் மந்திரத்தில் நமக்கு கிடைக்கிற கருத்து, யாக்ஞவல்கியர் தன்னுடைய மனைவி இருவரிடம் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை 2 பேர்த்துக்கும் கொடுக்குறேன், 2 பேர்த்துக்கு இனிமேல் உறவு கிடையாது, சந்தோஷமாக இருங்க, நான் சந்நியாசத்திற்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல காத்தியாயினியும் இருக்கா, ஆனால் ஒன்றும் பேசவில்லை, இந்த சீனில் இருக்கா. ஆனால் இனி பேச போவது மைத்ரேயி. நீ அடுத்த ஸ்லோகத்தில் இவ்விதம் யாக்ஞவல்கியர் பேசியதற்கு பிறகு மைத்ரேயினுடைய பதில் என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். 2வது மந்திரம்.
சகோவாச்ச மைத்ரேயீ என்னுமே இயம் பகோஹோ சர்வா ப்ருதிவி வித்தேன பூர்ணா ஸ்யாத் கதம் தேன அம்ருதாஸ்யாமிதி நேதி கோவாச்ச யாக்ஞவல்க்யக யதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவ தே ஜீவிதம் ஸ்யாத் அம்ருதத்வஸ்ய தோ நாசாஸ்தி வித்தேன இதி. சாகோவாச்ச மைத்ரேயி. சா மைத்ரேயி ஹ உவாச்ச. அந்த மைத்ரேயி உவாச்ச. உவாச்சன இவ்விதம் பேசுகின்றாள். இப்பொழுது மைத்ரேயானவள் பேசுகின்றாள். இப்போ மைத்ரேயினுடைய பேச்சிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னு பார்க்க போகின்றோம். இதில் இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், காத்யாயினி கிடைத்த பொருளுடன் மகிழ்ச்சியை அடைந்து விடுகின்றாள். எனக்கு இந்த பொருளே போதும், நீங்கள் போனால் சந்தோஷந்தான், போயிருங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு போகிறீங்களே அதுவே போதும் என்று காத்யாயினி பேசாமல் இருந்து விடுகின்றாள். ஆனால் மைத்ரேயி, நீங்கள் எனக்கு பொருளை கொடுத்துட்டு செல்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அதை வைத்துக்கொண்டு அவள் ஒரு கேள்வியை கேட்கின்றாள். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் என்ன பொருளை எனக்கு கொடுக்கிறீர்களோ அது மிக மிக குறைவான பொருள், அது இருக்கிறதுல பாதி தான், 50% தான் வேற கிடைக்குது. மைத்ரேயி ஒன்று சொல்கின்றால், ஒரு கால் இந்த பூமி முழுவதுமே எனக்கு கிடைத்தால், அது எப்படிப்பட்ட பூமி வர்ணித்து கூறுகின்றாள். இப்படிப்பட்ட அனைத்து பொருள்களும் ப்ராப்பர்ட்டி வித்தம் பணமும் எனக்கு கிடைத்து விட்டால், அதனால் நான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுமா, எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா அப்படின்னு இப்பொழுது மைத்ரேயி யாக்ஞவல்கியரிடம் கேட்கின்றாள். இப்பொழுது பார்ப்போம். சா ஹோ உவாச்ச மைத்ரேயி. சா மைத்ரேயி, அந்த மைத்ரேயி உவாச்ச பேசுகின்றாள். என்னுமே, என்னு அப்படின்னா ஏதி, ஒரு கால். என்னு அப்படின்னா ஏதி, ஒரு கால், ஒரு சமயம். மே எனக்கு, மே எனக்கு, இயம் இந்த, அடுத்த சொல் பகோஹோ. பகோஹோ அப்படின்னா மைத்ரேயி யாக்ஞவல்கியரை அழைக்கின்ற விதம், அதாவது தலைவா இறைவா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குரு அல்லது மேலானவர்களை அழைக்கின்ற விதம் அப்படி. பகோஹோ இறைவா அல்லது தலைவா மேலானவரே. இயம் இந்த, பிருத்திவி சர்வா பிருத்திவி எல்லா பூமியும், இந்த எல்லா பூமியும், இந்த பிளானெட்டு அப்படின்னு சொல்லிடுறா, இந்த பூமி முழுவதும் ஸ்யாத் எனக்கு கிடைப்பதாக வைத்து கொள்வோம். இந்த பூமி முழுவதும் எனக்கு கிடைப்பதாக வைத்து கொள்வோம். நீங்கள் ஏதோ கொஞ்சம் சொத்தை எனக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக போகிறேன்னு சொல்கிறீர்கள். ஆனால் ஒரு கால் இந்த பூமி முழுவதுமே எனக்கு கிடைத்தால், இயம் இந்த சர்வா பிருத்திவி அனைத்து பூமியும், ஒரு கால் அனைத்து பூமியும் பாலைவனமாக இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, என்ன பிரயோஜனம்? அதனால இங்கே மைத்ரேயி கூறுகின்றால், வித்தேன
வித்தேன பூர்ணா ஸ்யாத். பூர்ணம்னா நிறைந்துள்ளது, வித்தம் அப்படின்னா செழிப்பினால், பணத்தினால், பொருளினால். இந்த பூமி முழுவதுமே, எந்த பூமியுமே வேஸ்ட் இல்லாமல், அதாவது பிரயோஜனம் இல்லாமல் முழுமையாக பயனுடையதாக, வித்தேன, இந்த பூமி முழுவதும் வித்தத்தினால், பொருளினால் நிரம்பப்பட்டுள்ளது. அப்ப இந்த என்டையர் எர்த், இந்த முழுமையான பூமி, அந்த பூமி முழுவதும் வித்தத்தினால், பொருளினால் நிரம்பப்பட்டு இருக்கின்றது. அது மேஸ்யாத் ஏதி, எனக்கு கிடைத்தால். இந்த பூமி முழுவதும் வித்தத்தினால் நிறைந்த இந்த பூமி முழுவதும் எனக்கு கிடைத்தால். இப்பொழுது கேட்கின்றால், கதம் தேன அமிர்தாஸ்யாம் இதி. தேன அந்த பொருளினால், அந்த பூமியினால், அந்த செல்வத்தினால், தேன அதனால், அதாவது செல்வம் நிறைந்த இந்த பூமியினால், அமிர்தாஸ்யாம் கதம், நான் அமிர்த நிலையை அடைய முடியுமா? கதம் சியாம், என்னால் அடைய முடியுமா? கதம்னா முடியுமா, இஸ் இட் பாசிபிள். சியாம்னா ஆவதற்காக. எப்படி? அமிர்தா, அமிர்தா அப்படின்னா மரணமற்ற நிலையை, மன நிறைவை. இங்க அமிர்தம்ங்கிற வார்த்தைக்கு பூர்ணத்துவம் அப்படின்னு அர்த்தம். மனதில் எனக்கு ஒரு முழு நிறைவை அடைய முடியுமா? எனக்கு எல்லா பொருள்களும் எனக்கு கிடைச்சிடுதுன்னா தேன அமிர்தாஸ்யாம். இங்க மரணம் அப்படிங்கிறது துயரம், அல்லது ஜனனம் மரணம் போன்ற துயரங்கள், அதிலிருந்து விடுதலை, அதை அடைய முடியுமா? இன்னும் சிம்பிளா சொன்னா மோட்சத்தை அடைய முடியுமா? மன நிறைவை நான் அடைய முடியுமா? நீங்க கொடுக்கறன்னு சொன்னது பூமியில உங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம், அதுலேயும் 50% பாதி தான். அதை கொடுத்துட்டு சந்தோஷமா இரு போ அப்படின்னு சொல்கிறீர்கள். இப்போ நான் கேட்கிற இந்த பூமியே எனக்கு கிடைச்சாலும் கூட, அதுவும் செல்வ செழிப்புமாக இருக்கின்ற பூமி எனக்கு கிடைத்தால், அதனால நான் அமிர்தா ஆக முடியுமா? அமிர்தத்துவ நிலையை அடைய முடியுமா? இங்க கதம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு சந்தேகமா கேட்கறதாக அல்ல, ஆக்ஷேபார்த்தமா எடுத்துக்கணும். ஆக்ஷேபார்த்தம் அப்படின்னா முடியுமா அப்படின்னா மைத்ரேயிக்கு தெரியுது முடியாதுன்னு, இருந்தாலும் முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். முடியாதுன்னு தெரிஞ்சுட்டே. இப்போ உதாரணமா, எப்படி குழந்தை பசி தாங்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி குழந்தை பசி தாங்கும்னா, நம்ம கேள்வி கேட்கல, அந்த குழந்தை எப்படி பசி தாங்கும்னு பதில் சொல்லுங்கன்னு. பசி தாங்காது அப்படின்னு நம்ம சொல்கிறத எப்படி பசி தாங்கும், எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு வர முடியாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு நான் வரணும், சாதாரணமாக ட்ராவல் பண்ணால் அரை மணி நேரம் ஆகும். அவர் 10 நிமிஷத்தில் வாங்குறார். நம்ம கேட்குறோம், அது எப்படி 10 நிமிஷத்தில் வர முடியும் அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கல, எப்படி வரணும்னு வழி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கல, வர முடியாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஆக்ஷேபம். அதே போல் இங்கே கதம்ங்கிற சொல்லுக்கு ஆக்ஷேபம். எப்படி அமிர்தத்தை அடைய முடியும் அப்படி ஒரு பொருள். அதாவது அவளுக்கு தெரியுது, இந்த முழு பூமியை நான் அடைஞ்சாலும் அதனால அமிர்தத்துவத்தை, மன நிறைவை நான் அடைய முடியாது. இது ஏற்கனவே மைத்ரேயி தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு ஆக்ஷேபம் செய்கின்றாள். அது அப்படி ஒரு பொருள். இல்லை என்றால் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஒரு கால் எனக்கு பூமியே கிடைச்சா நான் அதில் அமிர்தத்தை அடைய முடியுமா அப்படின்னு பிரஷ்னார்த்தக கொஸ்டின். ஆனால் நம்ம இந்த இடத்துல ஆக்ஷேபமாக எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மைத்ரேயிக்கு அவ்வளோ மனப்பக்குவம் இருக்கின்றது. சரி, இதுதான் இவளுடைய கேள்வி. இப்போ மைத்ரேயுடைய கேள்வி எனக்கு இந்த பூமியே கிடைத்தாலும் கூட மன நிறைவை நான் அடைய முடியுமா? மோட்சத்தை நான் அடைய முடியுமா? இந்த பூமி என்னுடைய மனதை நிறைக்க முடியுமா?
யாக்ஞவல்கியர் என்ன பதில் சொல்றார்? அவர் வெயிட் பண்ணிட்டு இல்லை, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லல. ந இதிக உவாச்ச யாக்ஞவல்க்யக. ந முடியாது, அதாவது நீ அமிர்தத்துவத்தை அடைய முடியாது, இந்த பூமியினால் நீ அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. ந இதிக உவாச்ச யாக்ஞவல்க்ய. யாக்ஞவல்க்யர் ந முடியாது என்று சொல்கின்றார். அதாவது மைத்ரேயுடைய கதம்ங்கிற வார்த்தை ஆக்ஷேபமா இருந்தா, யாக்ஞவல்க்யருடைய ந அப்படிங்கிறது அனுமோதனம். அனுமோதனம்னா எஸ், ஐ கன்ஃபார்ம், உன்னுடைய அறிவை நான் உறுதி செய்கின்றேன். என்ன, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இந்த பூமியே உனக்கு கிடைச்சாலும் அதனால நீ திருப்தி அடைய முடியாதுங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த அறிவை நான் உறுதிப்படுத்துகின்றேன். சரிதான், நீ புரிஞ்சு வச்சிட்டது சரிதான். சில சமயங்களில் நம்ம உண்மையை புரிஞ்சு வச்சிருப்போம், அதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம தவிச்சிட்டு இருப்போம். அது உண்மைதானான்னு உறுதி கிடைக்காம இருக்கும். அந்த உறுதி கிடைச்சிட்டா அந்த அறிவை வச்சுட்டு செயல்படுத்துவோம். அது வரைக்கும் அந்த அறிவை ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வச்சுக்குவோம், சந்தேகமாக வச்சுருப்போம். இந்த இடத்துல யாக்ஞவல்க்யர் உறுதிப்படுத்துகின்றார், ஆமாம் உண்மைதான், உன்னால் உன்னுடைய மனதை நிறைக்க முடியாது. எப்படி? இந்த பூமியே உனக்கு கிடைத்தாலும். இது கேள்வியாக எடுத்துட்டா பதில் சொல்கிறார். சப்போஸ் மைத்ரேயிக்கு தெரியல, ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு சமயம் எல்லாமே சொத்து நமக்கு கிடைச்சிட்டா சந்தோஷமா இருந்துருவோமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்தா யாக்ஞவல்க்யர் பதில் சொல்றார், ந கிடையாது. பூமியே உனக்கு கிடைச்சாலும், எவ்வளவு சொத்து உனக்கு பணம் கிடைச்சாலும் நீ திருப்தியாக இருக்க முடியாது, அதாவது மோட்சத்தை அடைய முடியாது. இனி மீண்டும் யாக்ஞவல்க்யரே பேசுகின்றார். அதுக்கு அடுத்த மந்திரத்தில் தான் மைத்ரேயி பேச இருக்கின்றாள். இப்போ யாக்ஞவல்க்யர் என்ன சொல்றார்? இப்போ பணம் நமக்கு கிடைச்சா, ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் நமக்கு கிடைச்சா அதனால மனநிறைவை அடைய முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் எத்தனையோ பேர் அதுக்குத்தானே லட்சியமாக அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாருமே பொருளை சேர்த்திக்கணும், பணம் சேர்த்திக்கணும்னு தானே அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ பொருளெல்லாம் இருக்கிறவனுடைய நிலை என்ன? பொருளெல்லாம் எனக்கு இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டி ஜீரோ, என்கிட்ட பணமே கிடையாது. ஒரு மாதம் வேலை செஞ்சால் அதுக்கு கூலி கிடைக்குது, அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ஃபிக்ஸடு ப்ராப்பர்ட்டி அசட்டுன்னு எனக்கு கிடையாது. சப்போஸ் எனக்கு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்குவோமே, வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை யாக்ஞவல்க்யர் விளக்குகின்றார். அதாவது இங்கே என்ன சொல்கிறார் யாக்ஞவல்க்யர்? ஒருவனுக்கு ஒரு பொருளும் இல்லாமல் இருந்தாலும், ஒருவனுக்கு எத்தனையோ பொருள்கள் இருந்தாலும், பணக்காரனா இருக்கான், பணக்காரனா செல்வந்தனா இருக்கான், அவனுடைய ஜீவிதம் எப்படி இருக்கும்னு நீ பார்த்தீன்னா அவனும் சம்சாரியாகத்தான் இருக்கின்றான். காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சொத்து இருக்கு, வசதி எல்லாம் இருக்கு. இனி ஒருவனுக்கு அந்த வசதி அல்லது சொத்தானது குறைவா இருக்கு. ஆனால் இரண்டு பேரிடத்துல பார்த்தோம்னா பயம் இருக்கு, பொறாமை இருக்கு, குரோதம் இருக்கு, மனசலிப்பு இருக்கு. அது ரெண்டு பேர்த்துக்கு சமமா இருக்கு. இவன் யாரிடம் சலிச்சுக்கிறாங்கிறது வேற, இவர்கள் யாரிடம் சண்டை போடுறாங்கிறது வேற. இவர்கள் யாரை கண்டு பயந்துக்கிறாங்க, ஆழ்தான் மாறுது. செல்வந்தன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கண்டு வேணா பயந்துக்கலாம், இவன் வேற யாராவது கண்டு பயந்துக்கலாம். பயம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கு, குரோதம்ங்கிறது இருக்கு, பொறாமைங்கிறது இருக்கு. அப்போ செல்வம் இருந்தாலும் அவனும் சம்சாரியா இருக்கான். அவன் அனுபவிக்கிற சம்சாரம் விதம் வேற மாதிரி இருக்கு. செல்வம் இல்லைனாலும் அவனும் சம்சாரியா தான் இருக்கான். அப்படின்னா செல்வம் இல்லாதது மட்டும் அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பதில்லை. ஆகவே இங்க என்ன சொல்றார்? ஒருவன் தன்னை சுத்தியும் அதிகமான போக பொருள்களை வச்சிட்டு இருந்தா அவனோட ஜீவிதம் எப்படி இருக்குமோ, அதாவது காரு பங்களா இப்படி தன்னை சுத்தி அதிகமான பொருளை வச்சிருக்கான், அவனும் சம்சாரியா தான் இருக்கான். அவன் எப்படி சம்சாரியா இருக்கான்னு நம்ம விளக்கத்துல பார்க்க போறோம்.
அவனோட வாழ்க்கை போலதான் உனக்கும் இருக்கும், நீ இந்த பூமியையே அடைந்தாலும். அப்படி சொல்றார் பதில். அதாவது தன்னை சுத்தி ஒரு 5-6 பொருளை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி சம்சாரியா இருப்பானோ அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும், நீ இந்த பூமியையே அடைந்தாலும். அப்படி பதில் சொல்றார். யதா ஏவ, எவ்விதம், யதா ஏவ உபகரணவதாம் ஜீவிதம். உபகரணவதாம் அப்படின்னா நமக்கு இன்பத்தை கொடுக்கின்ற சில பொருள்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பது. உபகரணம் அப்படின்னா அந்த காலத்தில் ரதம், மாளிகை, அப்படி இந்த காலத்தில் நம்ம கார் சொல்லலாம், ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், வீடு சொல்லலாம், சர்வன்ட்ஸ் சொல்லலாம். நமக்கு சேவை பண்ணுறதுக்கு சில சர்வன்ட்ஸ், பிறகு பணம், அதுக்கப்புறம் வீடு, இது போன்ற சில பொருள்கள், நமக்கு பாதுகாப்பையும் இன்பத்தையும் கொடுக்கின்ற பொருள்கள், அதான் உபகரணம். உபகரணம்னா நமக்கு இன்பத்துக்கு துணை புரிகின்ற பொருள்கள் உபகரணம். உபகரணவதாம், அப்படிப்பட்ட பொருள்களை உடையவனுடைய ஜீவிதம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவன் கம்ஃபர்டபுளாக அன்ஹாப்பியாக இருப்பான், இனி ஒருத்தன் அன்கம்ஃபர்டபுளாக அன்ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்வார்கள். அது போல கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கு, அவ்வளவுதான். அவனுடைய ஜீவிதம் எப்படி இருக்குமோ ததைவ தே ஜீவிதம் சியாத், அது போலதான். கொஞ்சம் அதிகமான பொருளை வச்சிட்டு இருந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு சம்சாரியா இருக்குமோ ததைவ அதே போலதான் தே உன்னுடைய ஜீவிதம், உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். இந்த பூமியையே நீ அடைந்தாலும் இந்த பூமியில ஒரு சில பொருள்களை எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு வாழ்க்கை முறை இருக்குமோ அப்படித்தான் உனக்கு இருக்கும். பிறகு யாக்ஞவல்யர் உறுதியாக இப்பொழுது கூறுகின்றார், அமிர்தத்துவஸ்யது, அமிர்த நிலையை அடைவதற்காக, அதாவது மோக்ஷ பெருநிலையை அடைவதற்கு ந ஆஷா அஸ்தி வித்தேன. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சங்கரர் பல இடங்கள்ல இதை கோட் பண்ணுவார். வித்தேன பொருளினால், ந ஆஷா அஸ்தி. ஆஷா அப்படின்னா ஹோப், அதாவது ஒரு விதமான ரிமோட் சான்ஸ், சந்தர்ப்பம். ந அஸ்தினா பொருளினால் அமிர்தத்துவ நிலையை அடைவதற்கு சிறிதளவும் கூட வாய்ப்பு இல்லை. நாட் ஈவன் ரிமோட் சான்ஸ். அப்படிங்கிற அமிர்தத்துவத்தை பணத்தினால அடையிறதுக்கு ரிமோட் சான்ஸும் கூட கிடையாது. ந ஆஷா, ஆஷான்னா அதுல கொஞ்சம் ஒரு ஹோப்பும் கூட வச்சுக்காதேன்னு சொல்ற. எதை அடையிறதுக்கு? அமிர்தத்துவத்தை அடையிறதுக்கு. எதன் மூலமா அடையிறதுக்கு? வித்தேன, வித்தத்தினால். வித்தம்னா பணம், பொருள், செல்வம். செல்வத்தின் மூலமாக மனதை நிறைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் செல்வத்தின் மூலமா என்னுடைய மனசை நிறைச்சிருவேங்கிற ஹோப் கொஞ்சம் கூட வச்சுக்காத அப்படின்னு சொல்ற. இதுதான் உறுதிப்படுத்துகின்றார். இப்ப இந்த அறிவு ஏற்கனவே மைத்ரேயிக்கு இருந்ததுனால தான் இந்த கேள்வியே வந்துள்ளது. இந்த அறிவு இல்லாமல் இருந்ததுன்னா கொடுத்த ப்ராப்பர்ட்டி போதுன்னு வாங்கிட்டு போயிருப்பான். ஆனால் அவளுக்கு ஏற்கனவே இந்த அறிவு இருக்கிறதுனால இப்படி ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கேள்வியை கேட்கின்றாள். ஒரு கால் செல்வ செழிப்புமாக இருக்கின்ற இந்த பூமியே எனக்கு கிடைச்சா நான் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா? அதற்கு பதில் முடியாது. ஒரு கால் உனக்கு அந்த செல்வம் வந்தால் தனக்கு இன்பத்தை கொடுக்க சில பொருள்களை மனிதர்கள் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். சில பேரெல்லாம் சொல்வதை பார்ப்போம், நான் எல்லாம் சம்பாரிச்சிட்டேன், என்னை சுற்றி எல்லாம் இருக்குது, ஒன்றே ஒன்று இல்லைன்னு சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்களோ? நிம்மதி ஒன்று தான் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சுற்றி எல்லாம் இருக்கா, ஆனால் நிம்மதி ஒன்று இல்லை. ஏன்னா பொருள் வந்தாச்சு, மக்கள் வந்து விட்டார்கள், எல்லாம் வந்தாச்சு, ஆனால் ஒன்றும்
நிறைவு இல்லை. அப்படி பொருளை சேர்த்திருக்கா, மனதில் நிறைவை அடையவில்லை, அவனுடைய வாழ்க்கையை போலதான் இருக்கும். இதுதான் என்னுடைய டிரான்ஸ்லேஷன். இப்போ அமிர்தத்துவஸ்ய ந ஆசாஸ்தி வித்தேன அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துட்டு விசாரம் செய்வோம். இப்போ வித்தேன வித்தத்தினால், பொருளினால் அமிர்தத்துவத்தை அடைவதற்கு ஆஷா அஸ்தி, ஹோப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? பொருளினால் மோட்சத்தை அடைய முடியாது. சரி, பொருளினால வேற என்ன அடைய முடியும்னா, நமக்கு இன்பத்தை கொடுக்கிற சில பொருள்களை சேர்த்து வைத்து கொள்ளலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். இந்த வார்த்தைக்கு இப்பொழுது நாம் விளக்கத்தை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ வித்தம் அப்படின்னா பொருள். இந்த காலத்தில் கரன்சி, கவர்மெண்ட் அடிக்கிற பணம். இந்த பணத்தினால நம்ம என்ன வாங்க முடியும், பணத்தினால எதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம். அப்படின்னா இதை சொல்லவே வேண்டாம். பணத்தினால என்ன வாங்க முடியும்னு கேட்குறீங்களா? என்ன வேணாலும் வாங்கலான்னு எல்லாம் சில பேர் சொல்வார்கள். என்ன வாங்க முடியாதுன்னு திருப்பி கேட்டுருவார்கள். எதை வேணாலும் பணத்தில் வாங்க முடியுமே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன இப்படி கேட்கிறீர்கள், அப்படி தான் கேட்பார்கள். இப்போ பணத்தினால என்ன வாங்க முடியும் அப்படின்னா, நம்ம இப்போ 3 சொல்ல பார்க்கிறோம். ஒன்று போக்தா, இரண்டாவது சொல் கரணம், மூன்றாவது போக்கியம் அப்படின்னு 3 சொற்கள். போக்தா அப்படின்னா அனுபவிப்பவன், உன்னை என்ஜாய் பண்றவனுக்கு பேரு போக்தா. கரணம் அப்படின்னா இந்த போக்தா என்ஜாய் பண்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு கருவியாக இருப்பது. இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு பேரு போகம். என்ஜாய்மெண்ட்டுக்கு பேரு போகம். போக்தா கருவியின் மூலமாக போகத்தை அனுபவிக்கின்றான். இப்ப கண்ணு கருவியா இருக்கு. போக்தா ஒருவன், இன்பத்தை அனுபவிப்பவன், கண்ணு மனம்ங்கிற ஒரு கருவியின் மூலமாக போகத்தை அனுபவிக்கிறான். இங்க போக்கியம் அப்படின்னு என்ன? அனுபவிப்பதற்கு உதவியாக இருக்கின்ற சாதனம். அது என்ன? டெலிவிஷன் எடுத்துக்குவோம். அப்போ போக்கியம் அப்படின்னா டெலிவிஷன். கரணம்ங்கிறது நம்முடைய இந்திரியம், கண்கள், பிறகு மனம், ஒரு பகுதியான மனம். போக்தாங்கிறது அதை அனுபவிப்பவன். இப்ப இதுல இந்த வித்தம் எதை வாங்கும்? வித்தத்தினால நம்ம எதை அடைய முடியும் அப்படின்னா, போக்கியத்தை நம்ம அடையலாம். வித்தம் போக்கிய பிராப்தி சாதனம். போக்கிய பிராப்தினா என்ன? என்னென்ன பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்குமோ அந்த பொருள்களை அடையலாம். அது எதை வேணாலும் அடையலாம். நல்லா தூங்கணும்னா பெட் இருக்கு, அது போக்கியம், அதை பணம் கொடுத்தா வாங்கலாம். நல்ல உணவு, அதை பணம் கொடுத்தா வாங்கலாம். பிறகு புஸ்தகங்கள், அதை வாங்கலாம். பிறகு பீப்புள், ஆட்கள், பணம் இருந்ததுனாவே கூட்டம் கூடிரும் பார்ப்போம். பணம் போயிடுதுன்னா காக்கா போன மாதிரி எல்லாம் ஓடி போயிடுவார்கள். அப்போ ஆட்கள் சுற்றி இருப்பார்கள். இப்போ இந்த வித்தம் என்ன பண்ணும்னா, போக்கிய வஸ்துக்களை எல்லாம் வித்தத்தினால வாங்க முடியும். பணத்தை வாங்கலாம், அதாவது பெட்டு வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், உணவை வாங்கலாம், புஸ்தகங்களை எல்லாம் வாங்கி வைக்கலாம். சில பேர் வீட்டில் போனோம்னா எத்தனையோ புஸ்தகத்தை வாங்கி வச்சுருப்பார்கள். அதில் ஒரு புஸ்தகத்தை எடுத்து இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில பேப்பர் ஒட்டியிருக்கு, அதுவும் கூட கிழிஞ்சிருக்காது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வித்தம் போக்கியத்தை வாங்கி கொடுக்குமே தவிர படிக்கிற மனசை கொடுத்துருமோ? அந்த புஸ்தகத்தை படிக்கிற போக்தாவை கொடுக்குமான்னு கொடுக்காது. அல்லது இந்த வித்தம் கரணத்தை நமக்கு கொடுக்குமா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குமா? கொடுக்காது. வித்தத்தினால பணத்தை கொடுத்து முன்னாடி 2 கண்ணு இருக்கு, பின்னாடி 2 கண்ணு வாங்கி வச்சுட்டேன்னா இங்கே ஒரு டிவி பார்க்கலாம், இங்கே ஒரு டிவி பார்க்கலான்னு பார்க்க முடியுமோ? கரணத்தை கொடுக்காது. கரணத்தில் ஒரு நோய் வந்துட்டா வித்தம் அதை கொடுக்காது. வேணால் ரெக்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் உதவி பண்ணலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த வித்தம் போக்கியத்தை மட்டும்
மட்டும் நமக்கு கொடுக்க முடியும். பணத்தை கொடுத்து பொருள்களை வாங்கி வைக்கலாம். நீ அடுத்த கேள்வி பொருள்கள் மட்டும் இருந்தா நமக்கு போகம் கிடைச்சிருமோ? பொருள்கள் மட்டும் நம்ம சுத்தி இருக்கு, அந்த பொருள்கள் மட்டும் இருந்தா நமக்கு இன்பம் கிடைக்குமானா கிடைக்காது. காரணம், ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான், அவன் செல்வந்தனுடைய வீட்டில் மாளிகையில் எத்தனையோ சர்வன்ஸ் இருக்காங்க, அவங்கள சுற்றியும் போக்கியம் இருக்கே, பட் அவங்க அனுபவிக்க முடியறது இல்லையே. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சுற்றியும் பொருள்கள் மட்டும் இருந்தால் நம்ம அதை அனுபவிக்க முடிவதில்லை. நாம் போக்தாவாக இருக்கணும், கரணமும் நமக்கு இருக்கணும். நம்ம போக்தாவாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். பிறகு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நமக்கு தேவை. நம்ம சுற்றியும் பொருள் இருந்துட்டா, சில பேர் இந்த ஃபேன்சி ஸ்டோரில் இருக்க சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா அவன் சுற்றி எல்லா பொருளும் வச்சுருக்காங்க, பட் அவன் சந்தோஷமாவா இருக்கான்? அப்படி இல்லையே. சுற்றியும் பொருள் இருக்குது, பட் அவன் இல்லை, போக்தாவும் அவன் இல்லை. அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் அனுபவிக்கிறவன் இனி ஒருத்தனாக இருக்கான். அப்போ பொருள் நம்ம சுற்றி இருக்கிறது ஒன்று. இங்கே யாக்கியவல்யர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமோ? உனக்கு பணம் இருந்தால் பொருளை சேர்த்து வச்சுக்கலான்னு சொல்கிறார். அவ்வளோதான், பொருளை சேர்த்து வைத்து கொள்ளலாம், அவனுடைய ஜீவிதம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குங்கிறார். இப்போ வித்தத்தினால எதை அடைய முடியுங்கிறத இப்போ பார்க்குறோம். எதை அடைய முடியும்? போக்கிய வஸ்துக்களை சேர்த்தி கொள்ளலாம். இனி அடுத்தது, இங்க வித்தம்ங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தமும் இருக்கு. வித்தம் கர்ம கேதுகு. முதல்ல வித்தம் போக்கியமான பொருள் அடைகிறதுக்கு காரணம்னு பார்த்தோம். பணம் இருந்தா இன்பத்தை கொடுக்கிற, போகத்தை கொடுக்கிற பொருள்களை சேர்த்து வைக்கலாம், முதல் பாயிண்ட். இரண்டாவது கருத்து, பணம் இருந்தா செயல்ல ஈடுபட முடியும். வித்தம் கர்ம சாதனம். இங்க வித்தம்ங்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் மீனிங் ஆயிருது. அதாவது வித்தம் அப்படின்னு சொன்னா வெறும் பணம் மட்டுமல்ல, நம்முடைய உடல், ஆரோக்கியம், அறிவு எல்லாமே வித்தம் ஆயிருது. அதாவது நம்ம எந்த பிரான்ச் ஆஃப் நாலேஜ், எந்த சயின்ஸை படிக்க விரும்புவோம், எந்த அறிவை அடைஞ்சா பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ அதைத்தான் அடைவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 பேர் எல்லாம் என்ன செய்தார்கள், மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சாலும் இன்ஜினியரிங் காலேஜில் கிடைச்சா அங்கே போயிடுவார். ஏன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க, குயிக்காக பணம் கிடைக்கிறது என்ன, என்ஜினியரிங்கில் தான் பணம் கிடைக்குதுன்னு. இப்போ வருத்தப்படுவாங்க, அது வேறு பிரச்சனை. அப்படி ஒரு காலத்தில் நினைத்தார்கள். காரணம் என்ன? எந்த அறிவு இப்போதைக்கு பணத்தை அதிகமாக கொடுக்குமோ அந்த அறிவுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த அறிவுக்கு தான் காஸ்ட் அதிகம். பிஏ ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும்? அதுக்கெல்லாம் ரொம்ப குறைவு தானே, என்ன உடனே என்ன வேலை கிடைச்சிட போகுது. அப்படி அப்போது நம்முடைய ஞானம் அதுவும் வித்தம், நம்மிடத்தில் இருக்கிற ஸ்கில், கலை, அதுவும் பணம். இது எல்லாமே வித்தம்னு இங்கு பொருள் எடுத்து கொள்ளப்படுகிறது. அப்போ வித்தம் அப்படின்னு சொன்னால் வெறும் கவர்மெண்ட் அடிக்கிற கரன்சி நோட்டு மட்டுமல்ல, நம்ம அடைஞ்சிருக்கிற ஞானம், நம்ம இடத்துல இருக்கிற ஸ்கில், இந்த கலை, அறிவு இருக்கத்தான் நம்ம செயல்பட முடியும். நமக்கு ஒரு திறனும் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்மால செயலில் ஈடுபடவே முடியாது. அப்போ நமக்கு அறிவு ஒரு செல்வம், நம்மிடத்தில் இருக்கிற கலைத்திறன் அதுவும் ஒரு விதமான செல்வம். இந்த செல்வமெல்லாம் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கர்மத்தில் ஈடுபடுவோம், உழைப்பில் ஈடுபடுவோம். அப்போ வித்தம் வெறும் கரன்சி நோட்டு பொருளை வாங்குது, நம்ம கிட்ட இருக்கின்ற அறிவு, இளமை, பிறகு உழைப்பு, ஆரோக்கியம், இது எல்லாமே செயல்ல ஈடுபட்டு கர்மத்தில் ஈடுபட செய்கிறது. அப்போ வித்தம் என்ன செய்ய வைக்கும்னா கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்தும். இப்போ பணம் என்னெல்லாம் நம்ம செய்யுதுன்னு இப்போ பார்க்குறோம். பணம் இருந்தால் சும்மா இருப்போமா? ஏதாவது பொருளை வாங்கி வச்சுக்குவோம், சும்மா இருக்க மாட்டோம், எங்காவது போவோம், எதையாவது செய்வோம். பணமே இல்லைன்னா பேசாமல் ஆள் உட்காந்துட்டு இருப்பார், சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்பார். பணம் கைக்கு வந்ததுன்னு பாருங்க. அதனால தான் பாருங்கள், சம்பளம் வாங்கின ஃபஸ்ட்டு 15 நாள் ஆளையே பிடிக்க முடியாது, வீட்டிலே இருக்க மாட்டார், எங்காவது சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா பணம் இருக்கிற வரைக்கும் அவர் கர்மத்திலேயே ஈடுபட்டு இருப்பார். ஒன்றா எதையாவது வாங்கிட்டு இருப்பார், இல்லை அப்படின்னா எதையாவது செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். அப்போ வித்த
வித்தத்துக்கு ரெண்டு சாத்தியம் இருக்கு. ஒன்று போக்கிய பொருள்களை நமக்கு வாங்கி கொடுக்கும், இரண்டாவது கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்தும். இதுதான் பணத்தில் நம்ம அடைய முடியும். பணத்தை வச்சு இந்த ரெண்டு பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவன் என்றைக்குமே கொஞ்சம் பிஸியாக இருப்பான், ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான். ஏதாவது செய்வதற்கு பணம், அறிவு, கலை இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி, நம்ம செயல் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? நம்மைய சுற்றி பொருள்கள் மட்டும் இருந்தால் நாம் போகத்தை அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. போகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒரு போக்தாவாக இருந்தாக வேண்டும். இந்த கர்மம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கர்மத்தினுடைய பலன், நாம கர்மம் செய்யும் பொழுது நம்ம கர்த்தாவா இருப்போம். அதாவது செயல்படுபவனா இருப்போம், கர்த்தாவா இருப்போம். கர்த்தாவா இருக்கின்ற நாம் வித்தத்தினுடைய துணை கொண்டு கர்மத்தை செய்தா அந்த கர்மத்தினுடைய பலன் நம்மைய போக்தாவாக மாற்றும். நம்மைய போக்தாவாக மாற்றது கர்ம பலன். கர்மந்தான் நம்மைய போக்தாவா மாற்றும். ஒரு உழைப்பை நம்ம மேற்கொண்டாதான் அந்த உழைப்பு நமக்கு அந்த உழைப்பினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அப்போ வித்தம், பணம் நம்ம என்ன பண்ணும்னா போக்கியத்தை வாங்கும், கர்மத்தில் ஈடுபடுத்தும், போக்தாவா வச்சிருக்கும். இதுதான் வித்த சாத்தியம். பணத்தில் இதெல்லாம் நம்ம அடையலாம். ஆனா இந்த போக்தாவிடம் மனதில் இருக்கின்ற குணம் இருக்கே, பொறாமப்படுற குணம், கோபப்படுற குணம், பிறகு இப்படிப்பட்ட குணம், இதையெல்லாம் வித்தம் மாத்தாது. பணம் இதையெல்லாம் மாத்தாது. நம்ம மனசில் இருக்கின்ற என்னென்ன சம்ஸ்காரம் இருக்கோ, குணம் இருக்கோ, அதை பணம் மாற்றாது. அது மட்டுமல்ல, நாம நம்மைய பணம் போக்தாவாகவே வச்சிருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ போக்தாவா இருக்கணும்னு விரும்புறையே, அதுதான் சம்சாரம். எப்படின்னா, நான் இப்ப திருப்தியா இல்லை, நான் இதை அனுபவிக்கணுங்கிறது தானே போக்தா. அப்ப என்னுடைய மனதில் இருக்கின்ற நிறைவின்மையினுடைய வெளிப்பாடு தானே நான் போக்தாவா இருக்கணுங்கிற ஆசை. நான் இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை சாப்பிடணும், இதை பண்ணணும்னு ஒரு உந்துதல் ஏன் இருக்கு? மனசுல ஒரு நிறைவின்மை. நிறைவின்மையினாலதான் நான் போக்தாவா இருக்கேன். இந்த வித்தம் என்ன பண்ணுது? என்னை போக்தாவாகத்தான் வச்சிருக்கே தவிர இந்த பணம் நிறைவின்மைக்கு அட்ரஸ் பண்றதே இல்லை. இந்த நிறைவின்மையான நான் நிறைவின்மையானவனாகவே இருந்துட்டு இருக்கேன். வேற இடத்துல சங்கரர் சொல்வார், இந்த வித்தம் சம்சாரத்தை அதிகப்படுத்துதே தவிர சம்சாரியா இருக்கிற நம்மை மாற்றுவதில்லை. இப்ப பணம் நம்மைய போக்தாவா வச்சிருக்குமே தவிர சம்சாரியா இருக்கின்ற நான் தான் போக்தாவா இருக்கேன், அந்த சம்சாரிய மாற்றாது. அதனால என்ன பதில்? வித்தேன அமிர்தத்வஸ்ய ந ஆஷா அஸ்தி. மேலும் அடுத்த வகுப்பில் விளக்கத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.